சிவபெருமானே விரும்பி தெரிவு செய்த காசி. காசி என்றாலே பலரின் நினைவிற்கு வருவது வாரணாசிதான். ஆனால் தமிழ்நாட்டிலேயே தென்காசி மற்றும் சிவகாசி என 2 காசி உள்ளது. இதில் பலரும் வடக்கில் உள்ள வாரணாசி மற்றும் தென்காசி பற்றி அறிந்திருப்பார்கள். ஆனால் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நகரில் உள்ள விஸ்வநாதர் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்காது. சிவகாசி உருவான வரலாற்றை பார்ப்போம் வாருங்கள். பராக்கிரம பாண்டிய மன்னனின் கனவில் வந்த சிவபெருமான், வடக்கே என்னை காண வரும் பக்தர்கள் வரும் வழியிலேயே இறந்து விடுவதால் என்னை எளிதில் தரிசிக்க தெற்கில் ஒரு காசியை உருவாக்கு என மன்னனிடம் கூறினார். இதனால் அந்த மன்னன் அங்கு காசி விஸ்வநாதர் போலவே ஓர் கோவில் எழுப்ப தெற்கில் அமைந்த காசி என்பதால் அந்த ஊர் தென்காசி என பெயர் பெற்றது. தெற்கே அமைத்த கோவிலுக்கு காசி விஸ்வநாதர் சிலை போலவே செய்து அதை காசியில் இருந்து தென்காசி நோக்கி எடுத்து செல்லும் போது வழியில் வில்வ மரத்தடியில் ஓய்வு எடுக்கிறான். பின்னர் அங்கிருந்து புறப்படும் பொழுது சிவலிங்கத்தை சுமந்து வந்த பசு அங்கிருந்து நகரவில்லை. பல கட்ட முயற்சிக்கு பின் சிவனின் விருப்பத்தை அறிந்த மன்னன் லிங்கத்தை அங்கேயே விட்டுச் சென்று விடுகிறான். அந்த ஊர்தான் இன்றைய சிவகாசி. சிவனே விரும்பி ஏற்ற ஊர் என்பதால் இந்த ஊர் சிவகாசி என பெயர் பெற்றது.